நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3, 4 அண்ட் தென் 5 and 6 இது எல்லாமே நம்ம வந்து ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி வர்றது. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான யூனிட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸில் ஃபஸ்ட்டு சப் டாபிக் என்ன அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இருக்குது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மல் எங்கே யூஸ் பண்ணும், இன்ஃபார்மல் எங்கே யூஸ் பண்ணும், அந்த கான்செப்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, மெயினாக இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், லைக் சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு அப்புறமா டேட் வரும். ஓகேங்களா, ஆனால் நம்ம ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதும்போது இங்கே மேலே வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டு இங்கே டேட் எழுதுவோம். அடுத்து இங்கே நம்ம நேமு, அடுத்து நம்ம கிளாஸ் டீச்சர் நேம், அப்படியே நம்ம போவோம். அதுவுமே ஃபார்மல் ரைட்டிங் தான். பட் எக்ஸாக்டாக இந்த ஆஃபீஸஸில் இருக்க ஃபார்மல் ரைட்டிங்கில் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் அட்ரஸ்க்கு கீழே தான் இருக்கணும். அடுத்து ரிசீவர் அட்ரஸில் வந்து இருக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் லைன், அடுத்தது சல்யூட்டேஷன், அதாவது டியர் மேம் இல்லைனா டியர் சார் இந்த மாதிரி, இல்லைனா நேம் இருக்குன்னா அவங்க நேம் வச்சு வரணும். அதுக்கு மேலே தான் சப்ஜெக்ட் லைன் வந்து இருக்கணும். அடுத்தது பாடி ஆஃப் தி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பேராகிராஃபைஸ் வந்து பிரிச்சு எழுதி இருக்கணும். அடுத்து க்ளோசிங் லைன் வந்து கொடுக்கணும், லைக் யோர் சின்சியர்லி, தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி. லாஸ்ட்டில் சிக்னேச்சர். ஓகேங்களா, இந்த ஆர்டர் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆர்டர் பற்றியும் குரூப் 4ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இதெல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து எந்த ஆர்டர்ல ஒரு ஃபார்மல் லெட்டர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இது ஸ்கூல் புக்ல இருந்து தான் நான் எடுத்தேன். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இது என்சிஆர்டி புக்ல இருந்து எடுத்தேன். ஸ்கூல் புக்ல இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறது இந்த மாதிரியான ஒரு லெட்டர். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன இருக்குன்னா சென்டர் அட்ரஸ், டேட் இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா ரிசீவர் அட்ரஸ் வந்து இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து வராது. ஓகேங்களா, அடுத்தது வந்து சப்ஜெக்டும் வராது. நேராக நம்ம யாருக்கு பேசுகிறோமோ அவங்க நேமு, அடுத்து நம்மளோட கண்டென்ட்டு, கன்க்ளூஷன் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ரைட் அண்ட் யாஸ் அந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம பேர் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி எழுதி சில டைம் வந்து அட்ரஸ் வந்து என்வலப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸ்கூலில் லாஸ்ட்டாக வரும். லைக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இங்கே 9th அட்ரஸ் வந்து என்வலப் அப்படிங்கிறதும் மேபி இன்கேஸ் ஆப்ஷனில் இருக்குன்னா அது லாஸ்ட்டில் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கமும். ஓகேங்களா, ஸோ லெட்டர் ரைட்டிங் டைப்ஸ் இது வந்து செகண்ட் சப் டாபிக். ஸோ ஃபார்மல் லெட்டர், செமி ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் 3 டைப்பில் இருக்குது. ஃபார்மல் லெட்டர் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம் இல்லைன்னா ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக அனுப்புகிறது தான் ஃபார்மல் லெட்டர். அதுவே இன்ஃபார்மல்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க கிட்ட பேசுகிறது தான் இன்ஃபார்மல். செமி ஃபார்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைக் இப்போ நீங்கள் படித்த ஸ்கூலில் விட்டு நீங்கள் வந்தாச்சு, இப்போ நீங்கள் மறுபடியும் அங்கே போகிறீங்க, லைக் அவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும், லைக் உங்கள் பிரின்சிபல் எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் படிக்கும்போது இருந்தாமே ஃபார்மில் எழுத தேவையில்லை. லைக் அது ஒரு செமி ஃபார்மலாக இருக்கும். கரெக்டுங்களா, ஸோ அதுதான் இந்த இது. அதாவது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும், அந்த டோன் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். லைக் ஃபார்மேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மல் லெட்டர் மாதிரி இருக்கும், ஆனால் டோன் எப்படி இருக்கும்னா லைக் இன்ஃபார்மல் மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது 3வது சப் டாபிக் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ்னா லைக் ஒரு 5 or 6 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வந்து ஆர்டராக மீனிங் கரெக்டாக வர மாதிரி நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ரூல்னா எக்ஸாக்டாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இது வந்து ஹிண்ட் மாதிரி. இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பிக்கிங் தி ராங் ஓப்பனிங் சென்டென்ஸ். ஸோ ஓப்பனிங் சென்டென்ஸை தப்பாக நம்ம எடுக்கக்கூடாது. அதாவது ப்ரொனவுன் இருக்கிற மாதிரி 90% இருக்காது, ஆனால் சில டைம் ப்ரொனவுன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஏதாச்சும் நேம் உங்களுக்கு வருது இல்லை காமன் நவுன் உங்களுக்கு வருது அப்படின்னா 90% அதுதான் வரும். ஓகேங்களா, எங்கேயுமே இல்லை, வெறும் ப்ரொனவுன் மட்டும்தான் எல்லா சென்டென்ஸ்லையும் இருக்குங்கும் போது தான் ப்ரொனவுன் வந்து இன்ட்ரோடக்டரியாக வரும். ஓகேங்களா, அதே மாதிரி தஸ், ஹவவர் இதெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஓகேங்களா, அதே மாதிரி கனெக்டரை வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஹவவர், தேர்ஃபோர் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸுக்கு அடுத்த சென்டென்ஸ் இதுதான் அப்படிங்கிறத நம்மளை புரிஞ்சுக்க வைக்கும். எப்படின்னா இது நடந்துச்சு தேர்ஃபோர், இப்போ செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட்டை சொல்லுது. ஓகேங்களா, தேர்ஃபோருக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஈவெண்ட்டை சொல்லும். அப்போ நம்மளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படின்னு. ஸோ அந்த கனெக்டர்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது ப்ரொனவுன் ரெஃபரன்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறது. ஓகேங்களா, லைக் ஹீ ஷீயை வந்து நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறது அவசரத்தில்.
அண்ட் தென் லாஜிக்கை மிஸ் பண்ணுறது. எப்படின்னா லைக் அந்த சென்டென்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுலேயே தான் இருப்போமே தவிர அந்த லாஜிக் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். லைக் எப்படி ஆயிரும்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அடுத்த சென்டென்ஸ் பின்னாடி வர சென்டென்ஸில் தான் அந்த ரிப்போர்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ணதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக்கல் எரர் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கன்க்ளூஷன் சென்டென்ஸை மிஸ்பிளேஸ் பண்ணுறது. கன்க்ளூஷன் சென்டென்ஸ் 90% வந்து அது அந்த ஹோல் டாப்பிக்கையுமே சேர்த்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ அதை வந்து நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிம்பிள் லாஜிக்கை விட்டுட்டு ஓவராக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிச்சோம்னாலும் தப்பு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளும் அது எக்ஸ்பிளனேஷன் ஏன் அது அந்த ஆர்டர் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபைண்டிங் ஆஃப் தி ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஜம்பிள்டு சென்டென்ஸ் அதில் தான் வரும். பட் வேர்ட் ஆர்டர் இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறதுக்காக தான் இதில் நான் உங்களுக்கு மெயினாக அதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து மேலுக்கு ஜம்பிள்டு சென்டென்ஸே தான் இதுவுமே. ஓகேங்களா? அடுத்தது வந்து வேர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் வேர்ட் அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதா இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ் இருக்குன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இந்த கான்செப்டில் தான் அது இருக்கும். ஓகேங்களா? ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்னன்னா சப்ஜெக்டை தாண்டி இப்போ சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ அதை தாண்டி இருக்கிறது தான் ப்ரெடிகேட். ஓகேங்களா? அப்போ அசர்ட்டிவ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாக் எவ்ரிடே இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறமா தான் லைக் ப்ரெடிகேட் வந்து வரணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க நாட் இஸ் நார்மலி யூஸ் டு இண்டிகேட் அ நெகட்டிவ் தாட் கம்ஸ் ஆஃப்டர் தி verb. ஓகேங்களா? இங்கே பாருங்க டூ, டசன்ட், டோன்ட் இதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ த கேர்ள் டஸ் நாட் நோ வாட் டு டூ, ஐ கேனாட் ஃபைண்ட் மை பர்ஸ். ஸோ அதுக்கு பின்னாடி தான் வருது, வேர்புக்கு பின்னாடி தான் வருது. ஓகேங்களா? அந்த திங்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இது வந்து நம்ம அந்த லைக் கன்வர்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்சிலரி வேர்ப் வந்து வரணும், இல்லைனா WH வேர்ட் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப் வந்து வரணும், அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் லாஸ்ட்டாக வேர்ப். இந்த ஃபார்மேட்டை தான் இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் நிறைய அட்ஜெக்டிவ் இருக்குன்னா அது வந்து இந்த லைக் ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? டிட்டர்மினர், அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, அடுத்து ஒப்பீனியன், சைஸ், ஷேப், மெட்டீரியல், பர்பஸ் இதெல்லாம் லாஸ்ட்டாக தான் வரணும். ஓகேங்களா? அண்ட் தென் மேக்கிங் queries அப்படிங்கிறது ஒரு ஒரு திங்கை வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க, லைக் கொஸ்டின் வந்து நம்மளை ஃப்ரேம் பண்ண சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தோம்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின், அடுத்தது WH கொஸ்டின், அடுத்தது சாய்ஸ் கொஸ்டின் லைக் would you like டீ ஆர் காஃபி. டேக் கொஸ்டின் பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் டேக். இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொலைட்டாக, அதாவது டைரெக்டாக அவங்ககிட்ட அதை கேட்காம இன்டைரக்டாக கேட்கறது. ஓகேங்களா? லைக் அது ரொம்ப பேசிக்லி நம்ம ரியல் டேர்மில் சொல்கிற மாதிரி, இப்போ நம்ம பேசிக்கிற மாதிரி கிடையாது. இன்டைரக்ட்னா எந்த சென்ஸ்லனா லைக் ரொம்ப பொலைட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோ பொலைட்டாக அங்கே இருக்கணும்னு இல்லை, ஆனால் அது ரொம்ப ஃபார்மல் செட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னாவே அது வந்து இன்ட்ரோகேட்டிவ்ல வந்துடுது, ஆனால் அதை நம்ம வந்து லைட்டாக இம்பரேட்டிவ் ரிக்வெஸ்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுதான் இன்டைரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ குட் யூ டெல் மீ வாட் டைம் இஸ் இட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான், ஆனால் இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்னு தெரியுது. ஸோ அதுதான் இன்டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது எம்பெடட் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்குள்ளே இன்னொரு கொஸ்டின் இருக்கும். லைக் இங்கே பாருங்க டூ யூ நோ இஃப் ஏ பாஸ் தி டெஸ்ட். உனக்கு அவன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டானான்னு தெரியுமா. ஸோ உங்களுக்கு இது எக்ஸாக்டாக பிரித்து சொல்கிறத விட அந்த மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். லைக் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அந்த கொஸ்டின்குள்ளே ஒரு குட்டி கொஸ்டின் மாதிரி ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பாஸ் பண்ணிட்டானா இல்லையா அது உனக்கு தெரியுமா தெரியாதா. ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினை நம்ம வந்து இது பண்ணுறத எம்பெடட் கொஸ்டின். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினில் இருக்குது. ஸோ இது எப்படி கேட்கலான்னா லைக் WH கொஸ்டினாக கேளுங்க, ஆல்ஸ் கீழே இருக்கிறதுல எது எம்பெடட் கொஸ்டின் அந்த மாதிரி ஏதாச்சும் மேபி கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரிட்டோரிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிறது அது வந்து கொஸ்டின் வந்து ஆன்சருக்காக கேட்குறதா இருக்காது, ஒரு இனிஷியேஷனுக்காக கேட்குறது. லைக் ஒரு டாப்பிக்கை ஆரம்பிக்கிறது இல்லைனா பேச ஆரம்பிக்கிறதுக்காக கேட்குறதா இந்த ரிட்டோரிக்கல் கொஸ்டின். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹூ நியூ திஸ் ப்ராசஸ் வாஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லுவோம் இது படிக்க இவ்வளோ நேரம் ஆகும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா
லைக் அவங்க கிட்ட நம்ம யாருக்கு தெரியும், அவங்க கிட்ட ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றோமா, இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும்னு. ஸோ அவங்க கிட்ட ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரெட்டோரிக்கல் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். லைக் இன்டைரக்ட் கொஸ்டின் எது, குட் யூ டெல் மீ வாட் டைம் இட் இஸ், அது மேலேயே இருந்துச்சு, பட் இங்கே பார்த்தோன்னாவே தெரியுது. கரெக்டுங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு லைக் அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. டெல் மீ தி மீட்டிங் டைம் அப்படிங்கிறது கொஸ்டினே இல்லை. ஸோ இது நம்மளுக்கு வராது. ஸோ வாட் டைம் இஸ் இட், வென் இஸ் தி மீட்டிங் அப்படிங்கிறது அது கொஸ்டின், அது எனக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த பொலைட்டா இருக்கு, அதனால இதுதான் இன்டைரக்ட் கொஸ்டின். அடுத்த சப் டாபிக் என்னன்னா இன்ஃபரன்சஸ். இன்ஃபரன்சஸ்ங்கிறது ஒரு கொடுத்துருக்கிற பேசேஜ்ல சென்டென்ஸ்ல இருந்து நம்ம அந்த பேசேஜில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதாவது லாஜிக்கலா நம்மளுக்கு என்ன அதுல இருந்து வருது, அந்த ஃபேக்டை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத இன்ஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, சம் கேட்ஸ் ஆர் பிளாக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன இன்ஃபர் ஆகுது, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல பாருங்க, ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக், நோ கேட்ஸ் ஆர் பிளாக், சம் கேட்ஸ் ஆர் நாட் பிளாக், ஆல் கேட்ஸ் ஆர் ஒயிட். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, சம் கேட்ஸ் ஆர் பிளாக்னா கொஞ்சம் கேட்ஸ் பிளாக் இல்லை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மாதிரி தான் இன்ஃபரன்ஸ் கேட்பாங்க. ஆல்வேஸ் ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த லாஜிக்கலாக யோசிச்சு நம்ம சொல்ற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கொடுத்துருக்க டேட்டா வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அடுத்தது பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். இது என்னன்னா fill in the blanks மாதிரி தான். இதுல எது வேணா கேட்பாங்க. லைக் ஹோமோஃபோன்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ப்ளூரல்ஸ், எது வேணா கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, ரீப்ளேஸ் தி ரிப்பீட்டட் சப்ஜெக்ட். த பாய்ஸ் ஆர் பிளேயிங், தி பாய்ஸ் ஆர் டயர்ட். அப்போ இந்த பாய்ஸுங்கிறது 2 டைம் வருது. அப்போ நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணோம். ஸோ த பாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம தேன்னு யூஸ் பண்ணுவோம். இது சப்ஸ்டிடியூஷன். பிளாங்க் பார்த்தீங்க அப்படின்னா த பேபி இஸ் ஸ்லீப்பிங், ஸோ ப்ளீஸ் பி குவைட்டா, காம், கூல். இது ரெண்டுமே நம்மளுக்கு அந்த கன்ஃபியூசிங்காக இருக்கிற வேர்ட்ஸ். ஸோ குவைட் அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வருது. ஸோ யூனிட் 3ல நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் வெளியே எங்காச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். லைக் இந்த லெட்டர் ரைட்டிங் எல்லாம் நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கறதுனால பிரச்சனை இல்லை. இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸு இல்லைன்னா மேக்கிங் குவெரிஸ், இன்ஃபரன்சஸ், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த கொஸ்டினை வந்து இப்படி கேட்டாங்கன்னா இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆன்சராக வருது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ மற்ற ஏதாச்சும் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இன்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. லைக் சன் வந்து இப்போது எனக்கு தெரியுது, அப்போ இது நைட்டா டேவா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஸ்கூல் புக்கில். ஸோ அதனால தான் நான் வெளியே வெப்சைட்டில் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 4th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம். டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கேட்க சான்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதோட மீனிங்கோட. அண்ட் தென் டிபார்ட்மெண்டல் பேஸ் பண்ணதும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ப்ரொசீஜருக்கான வெக்காபுலரி. ஒரு விஷயத்த நம்ம ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெட்டிஷன் தரீங்கன்னா அது ஒவ்வொரு ப்ராசஸாக கடந்து போகும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தரதில்ல, உங்களுக்கு ஸ்கீம்ஸோட எக்ஸ்பென்ஷன் அது மாதிரியும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி தான் வரும். ஓகேங்களா? லைக் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸோட மீனிங் என்ன. அண்ட் தென் இது எல்லாமே நம்மளுக்கு மிஸ்அலேனியஸ். ஓகேங்களா? லைக் அதுலேயும் மேபி இருக்கலாம், பட் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு மிஸ்அலேனியஸும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டும் தமிழ்நாடு, ஆந்திரா இங்கே மட்டும்தான் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க, தபால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்த சப் டாபிக் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணுறாங்க, லைக் மியூட்டேஷன்னா என்ன, தாசில்தார்னா யாரு, பட்டானா என்ன, சர்வே நம்பர், ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்ன. அடுத்தது ஃபினான்ஸ் அண்ட் ட்ரெஷரி, அதில் இருக்கிற வேர்ட்ஸு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஸ்கீம்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஸ்கீம்ஸோட அந்த ஸ்கீமோட என்ன, எதுக்கு அது வருது, லைக் என்ன அந்த ஸ்கீம் பண்ணுது, அண்ட் தென் அதோட எக்ஸ்பென்ஷன், இது ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ், அதுக்கப்புறமா இந்த
இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, பெஞ்ச் மார்க்கிங், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு. ஸோ அதனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறதே ஒன்றை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஃபாலோ அப் வச்சுக்கிறது. ஓகேங்களா? அப்போ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெட்டர் ரைட்டிங், மெமோ, ஜியோ இது ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மலாக இருக்கும், பர்பஸ் ட்ரிவனாக இருக்கும். லைக் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், இதை அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணுறது அது மாதிரி. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெக்கார்டில் அது இருக்கும், ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டாக அது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். என்னென்ன டைப்பில் இருக்குன்னா இதெல்லாம் தான் டைப். ஓகேங்களா? லைக் லெட்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம், மெமோ எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆஃபீஸ் ஆர்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, நோட் ஷீட் அப்படின்னா என்ன, டிஓ லெட்டர்னா என்ன. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா இது மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. லைக் இதில் வந்து இந்த ஜியோவோட பர்பஸ் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதை பார்த்துக்குது, இந்த ஸ்கீம் என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி இந்த திங்கை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு கீழே உடனே என்ன வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். இல்லைனா இந்த டாக்குமெண்ட் டைப்பு பர்பஸையும் மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதுவும் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி இது அந்த டேர்ம்ஸோட மீனிங் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னாவே போதும். ஏன்னா அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்ல வந்து பேசிக்ஸ் தான் கேட்போம்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் நம்ம இருந்தால் போதும். லைக் எந்த இப்போ வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்களா, மெமோவா, இல்லை என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட்ல அவங்க எழுதணும் அப்படிங்கிறது அவங்க என்ன கண்டென்ட்டை சொல்ல வராங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும். லெட்டர் எங்கே வரும், மெமோ எங்கே வரும், அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அன்சீன் பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறது. ஸோ இது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ்லேருந்து தான் கேட்க போகிறோம் அதிகமாக அப்படின்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணி பழகிக்கலாம், அந்த ஸ்பீடுக்காக தான். பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து டைம் கன்சியூமிங்காகவே இப்போ வைக்கிறாங்க. அதனால அந்த அந்த பழகிறதுக்காக அந்த என்ன இவ்வளோ பேராகிராஃப் அப்படின்னு அந்த டைமில் போய் பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எடிட்டோரியல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பழகலாம். அண்ட் தென் கவர்மெண்ட் ரிலேட்டடான பாலிசி எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். லைக் அந்த பிஐபி இல்லைன்னா நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்டில் தான் எழுதுவாங்க. லைக் அது ஒரு ஃபார்மல் டோனில் அதை சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எக்ஸாம் டைமில். இல்லைனா எக்ஸாம் டைமில் போய் அங்கே எக்ஸ்ட்ராவாக 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த வேர்ட்ஸோட நம்ம ஃபெமிலரைஸ் ஆக்கிட்டோம்னாவே இந்த டாபிக் வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்னன்னா ஸ்ட்ராங் அண்ட் வீக் கொஸ்டின். இது வந்து எப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி கேட்குறோம், ஆல்ஸ் அதோட அவுட்புட் என்னவா இருக்க போகுது, நம்ம கேட்கறதுனால ஆப்போசிட்லேருந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீக் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்டாக எஸ் ஆர் நோவாக தான் இருக்கும். உனக்கு இது வேணுமா வேண்டாமா, உனக்கு தெரியுமா தெரியாதா, அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாக்ட் ஃபேக்ட் ஆஃப் ஃபிகர் நம்மளுக்கு தேவையில்லை. லைக் எக்ஸாக்டாக இந்த டேட்ல இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் வராது இதுக்கு. அதே மாதிரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ்லேயே இருக்கும். இது எல்லாமே வீக் கொஸ்டின். ஸ்ட்ராங் கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்சர் பேராகிராஃப்ல இருக்காது, நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ஸ்ட்ராங் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ வாட்டரை வச்சு ஒரு பேசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராங் கொஸ்டின்னா வை இஸ் வாட்டர் இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லைக் இதனால நம்மளுக்கு வாட்டர் வேணும், லைக் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு வேணும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேணும். பிளான்ஸ் இருந்தால் தான் நம்ம இருப்போம். ஸோ பிளான்ஸுக்கு வாட்டர் வேணும். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுவே வீக் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தி கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் H2O. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். இது வந்து ஒரு ஃபேக்ட், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து பாருங்க, இஸ் வாட்டர் இம்பார்ட்டன்ட். வாட்டர் இம்பார்ட்டன்ட்டான்னு மட்டும் கேட்டிருக்காங்க. எஸ், அதோட ஆன்சர் முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஸ்ட்ராங் கொஸ்டின், ஹவு டஸ் வாட்டர் ஹெல்ப் இன் டைஜஷன். ஸோ வாட்டருக்கும் டைஜஷனுக்கும் இருக்கிற ரிலேஷனை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு ஃபேக்ட், சென்னை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ வீக் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா மெயின் திங் வீக்லி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 1 word ஆன்சராக இருக்கும், இல்லைனா எஸ் ஆர் நோவாக இருக்கும். ஓகேங்களா? ஃபேக்சுவலாக இருக்கும். இதெல்லாமே வீக் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்த சப் டாபிக் என்ன அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோயிங்.
மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யூனிட்ல இருக்கிறதுனால எப்படி வேணா கேட்பாங்க. லைக் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரலாகவும் கேட்கலாம். லைக் வொக்காபுலரி வச்சுமே கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷனும் அந்த பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான். அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்கே எழுதணும். ஓகேங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுங்கிறனால இந்த ஸ்கீம் எய்ம்ஸ் டு, ஸோ அதுக்கடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத இந்த இதை படித்ததை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ரொவைட் ஃப்ரீ மொபைல் ஃபோன்ஸ், ப்ரொமோட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ், இம்ப்ரூவ் ஆக்சஸ் டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பில்ட் நியூ மால்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே கூகுள் ஹெல்த்துக்கான ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறத பற்றி ஒரு பேசேஜும் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராமர் ப்ளஸ் லாஜிக் பேஸ்ட். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, நாளைக்கு மழை வந்துச்சுன்னா இதில் எது நடக்கும்? நம்ம படித்ததை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. போஸ்ட்பாண்ட் ஈவெண்ட்டா, குக் டின்னரா, லேட்டா, க்ளவுடியா, இது எதுவுமே ஆன்சராக வர சான்ஸே இல்லை. ஸோ நாளைக்கு மழை வருதுன்னா நான் போஸ்ட்பாண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் லாஜிக்கலான ஒரு ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து இன்ஃபர் பண்ண சொல்லலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கொடுக்குறது, கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், இது மாதிரி வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா அந்த பேசேஜோட மெயின் என்னது, மெயினாக அங்கே என்ன சொல்ல வராங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பேசேஜில் வந்து இந்த ரூரல் ஹெல்த் கேரை பற்றி மட்டும் இருக்குன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக மொபைல் ஃபோன் தரோம் அப்டேட் பண்ணுறதுக்கு, ஃபெஸ்டிவலில் வந்து அவேர்னஸ் தரோம். ஸோ இந்த மாதிரியும் சில டைம் வந்து குழப்பறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ பேசிக்லி நம்ம என்ன பார்க்கணுன்னா இதில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட தீம் என்ன, மெயினாக அது எதை பற்றி பேசுது அதை தெரிஞ்சு அதை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ்க்கு வரணும். ஓகேங்களா? அடுத்தது அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இல்லைனா சூஸ் தி பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். இதில் என்ன வரும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற பேசேஜ்லேருந்து மட்டுமே நம்ம வந்து யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். இல்லைனா யூனிவர்சல் ட்ரூத், லைக் இது மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்க, இன் விச் இயர் வாஸ் தி ஸ்கீம் லான்ச்ட். ஸோ இதுலேயே ஆன்சர் இருக்கு 2022. ஸோ எந்த கிளாஸுக்கு, அதே மாதிரி பேசேஜில் சொல்லாதது என்ன. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுவுமே ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஆனால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் இந்த வீக் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. லைக் இந்த பேசேஜ்லேருந்து அப்படியே நம்ம வந்து ஃபேக்ட் எடுத்து சொல்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோன்னா ஃபேக்சுவலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சன் ரைசஸ் இன் தி வெஸ்ட், வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 100 degree Celsius, பேர்ட்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ், எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுமாதிரி ரொம்ப பேசிக்கான, அதாவது காமன் சென்ஸ் வச்சு நம்மளுக்கு தெரியும் ஒரு சில விஷயம், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது? ஸோ நேபாள். இல்லைனா இருக்குல்ல எது ட்ரூ இல்லை, லைக் இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஹிந்தி இஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். கங்கா ஃப்ளோஸ் த்ரூ தமிழ்நாடு, தப்புன்னு தெரியும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்பவே அந்த யூனிவர்சலாக இருக்கிற ஒரு ஃபேக்டை பற்றி மேபி கேட்கலாம். இல்லைனா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஃபேக்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் எண்ட் ஆயிடுச்சு. லைக் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இதை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க, இல்லைனா அந்த சென்டென்ஸையுமே மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எதா டென்ஸ் நம்மளுக்கு தெரியுதா அதை செக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா, பேசிவ் வாய்ஸ்ல இருக்கா, அதை வச்சு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண தெரியுதா அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப காமனாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதில் வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தோன்னா டென்ஸ் பேஸில் வந்து இருக்குது. லைக் இங்கிலீஷில் வந்து ஹி கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னா தமிழில் என்ன வரும், அவன் பள்ளிக்கு போகிறான் அப்படின்னு வரும். சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக தமிழில் கொடுத்து தான் இங்கிலீஷில் கேட்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியணும், போகிறான் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து பாங்க, பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது கண்டினியூஸ் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் மாதிரி நம்மளால சொல்ல முடியாது, அது இமேஜின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டென்ஸ் வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அவன் பள்ளிக்கு போய்கொண்டு இருக்கிறான். இருங்க, இது நான் மாற்றி டைப் பண்ணிட்டேன், ஒரு செகண்ட் இருங்க.
ஸோ இந்த வேர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. லைக் ஒரு டைம் பீரியட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவன் 5 வருடங்களாக பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். ஸோ இப்பவும் போயிட்டு தான் இருக்கான். இதுக்கு முன்னாடியும் போயிட்டு தான் இருந்தான். ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் இந்த பிடிஎஃப் வந்து இந்த டென்சஸ் மட்டும் நான் ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த தமிழ் நாட்டை டைப் பண்ணும்போது மேபி சிலது மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து வாய்ஸ் பேஸ்ட். வாய்ஸ் பேஸ்ட்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நம்ம கன்வர்ஷன் தெரியும் கரெக்டுங்களா? ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாவே நம்மளுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். லைக் ஆக்டிவ் வாய்ஸ்னா எது முன்னாடி இருக்கணும், பாசிவ் வாய்ஸ்னா எது பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவனால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, இதை நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது பாசிவ் வாய்ஸ்னு கரெக்டுங்களா? ஸோ இது இங்கிலீஷில் நம்ம எப்படி மாற்றணும்? இங்கிலீஷில் பாசிவ் வாய்ஸ்லேயே மாற்ற சொன்னாங்கன்னா எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு நம்ம மாற்றுவோம். அதுவே இதில் பாசிவ்ல இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் ஆக்டிவ்ல கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீ ரைட்ஸ் அ லெட்டர். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷனில் அது எது பாசிவ் எது ஆக்டிவ்னு நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ப்ராக்டிஸில் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சில டென்சஸ்க்கு வந்து பாசிவ் ஃபார்ம் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் டிரான்ஸ்லேஷனில் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் அதுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது மோஸ்ட்டாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, லைக் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ரோஸோ போயமோ மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் நான் இந்த 4 யூனிட்டுமே நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அண்ட் தென் நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன், லைக் பிடிஎஃப் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த டிரான்ஸ்லேஷனில் அந்த டென்ஸ் ரிலேட்டட் இந்த தமிழ் டைப்பிங் மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கழிச்சு நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதை மட்டும். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே, இனி பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7 மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ரோஸும் போயமும் தான் இருக்குது. லைக் ப்ரோஸில் வந்து நம்ம லைக் எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? இந்த 17 ஆரஞ்சஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். லைக் இந்த ஓல்டு மேன் ரிவர் மட்டும் பார்க்கல. ஸோ இதை தவிர இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறதையும் நான் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி போயம் வந்து லைக் சின்ன கிளாஸ்லேருந்து 6th 7th எல்லாம் போகும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணி லைக் ஒரே வீடியோவில் 3 or 4 போயம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக இது கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் அன்னைக்கு நான் வந்து ஸ்கெடியூல் அப்லோட் பண்ண மாதிரி August 15 இல்லை August 10க்குள்ளே நான் வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாமே கவர் பண்ணிடுவேன். லைக் 6 யூனிட் நம்ம முடிச்சிட்டோம். இனி பேலன்ஸ் இருக்கிறது இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் மட்டும்தான். இது ரெண்டையுமே நான் வந்து இன்னும் எவ்வளோ சொல்லலாம், பேலன்ஸ் ஒரு 25 டேஸே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஈஸியாக இதை வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டனாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுவேன், வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.